Hi friends, Usha's Ulagam UU ஃபேமிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Hi friends, மழை காலம் வந்தாலே நமக்கு ரொம்ப பிரச்சனை வருங்க. ஈ தொல்லை, கொசு தொல்லை, துணிங்கள்லேருந்து ஒரு விதமான ஸ்மெல் வரும், எல்லா பொருளும் நமுத்து போயிடும். இது எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுற முக்கியமான டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. UU ஃபேமிலிக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். மழை காலத்தில் ஈரக்காற்று அடிக்கோங்க, அதனால் லைட்ரு வந்து சீக்கிரமாக எரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு சமைச்சு முடிச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணதும் நம்மளோட லைட்ரு எடுத்து அந்த கேஸ் மேலே வச்சிடலாம். அந்த ஆஃப் பண்ண அனலுக்கே அதில் லேசாக சூடு ஏறும், உடனே டக்குன்னு லைட்ரு எரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம மழை காலத்தில் தான் யூஸ் பண்ணோன்னு இல்லைங்க. லைட்ரு ஈரமாயிட்டா கூட நல்லா ஒரு துணியில் வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா லைட்ரு எரிய ஆரம்பிச்சிடும். மழை காலத்தில் டஸ்ட்பின்லேருந்து ஒரு கெட்ட ஸ்மெல் வருங்க. அது போக்குறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு, கொஞ்சம் கற்பூரம் தூள் பண்ணி போட்டு நம்ம எந்த டஸ்ட்பின் யூஸ் பண்ணுறோமோ அந்த டஸ்ட்பினுக்குள்ளே வச்சிடலாங்க. டஸ்ட்பின் எப்போவுமே ஈரமாக இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சி இருக்கட்டும். அந்த டஸ்ட்பின்குள்ளே இதை வச்சிடலாம். இப்போது இதில் நம்ம டஸ்ட்பின் கவர் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பேக்கிங் சோடா போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம டஸ்ட்பின் கவர் வைக்கிறதுனால எந்த கெட்ட வாசனையும் வராது. நம்ம கற்பூரம் போட்டிருக்கிறதுனால எந்த பூச்சிங்களும் வராதுங்க. மழை நேரத்தில் ஈரக்காற்று அதிகமாக இருக்குங்க, அதனால் மேட்ச் பாக்ஸ் எல்லாம் சீக்கிரமாக நமுத்து போயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம மேட்ச் பாக்ஸ் எல்லாமே போட்டுடலாம். மேட்ச் பாக்ஸ் போட்டுட்டு அதில் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட மேட்ச் பாக்ஸ் நமுத்து போகாது. இதில் இந்த பவுடர் இருக்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு தீ பற்றும். மேட்ச் பாக்ஸில் இருக்கிற மேட்ச் ஸ்டிக்ஸ் நமுக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அரிசி போட்டு வச்சுக்கலாம். அந்த அரிசி அதில் உள்ள இருக்கிற ஈரப்பதத்தை சீக்கிரமாக எடுத்துரும், அதனால் நமக்கு நல்லா ட்ரையாக இருக்கும் மேட்ச் ஸ்டிக்ஸ்லாம். இந்த மாதிரி மேட்ச் ஸ்டிக்ஸும் பக்கத்தில் ஒரு கேண்டலும் வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கரண்ட் ஆஃப் ஆகிட்டா கூட நம்ம டக்குன்னு வந்து எடுத்து நம்ம கேண்டல் நம்ம ஏற்றிக்கலாம். மழை நேரத்தில் ஷூ நனைஞ்சிடுச்சுன்னா ஷூவை கொஞ்சம் நேரம் நிமித்தி வைங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் இருக்கும், ஹேர் ட்ரையர் வச்சு நல்லா அதை ஹீட் பண்ணிடலாம். அந்த ஹேர் ட்ரையர்லேருந்து வர சூடான காற்றுக்கு ஷூ நல்லா காஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நியூஸ் பேப்பர் இல்லை ஏதாச்சும் பேப்பர் இருந்ததுன்னா அந்த பேப்பரை நல்லா உள்ளே சொருகி வச்சுருங்க. அந்த மாதிரி உள்ளே எதாவது ஈரம் இருந்தால் கூட அந்த பேப்பர் நல்லா இழுத்துக்கும். மழையில் ஷூ நனைஞ்சதுனால அதில் வந்து ஒரு விதமான ஸ்மெல் வரும். அதுக்காக கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் அதில் கொஞ்சம் ஜவ்வாதும் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது ஷூ கிட்ட பூச்சும் எதுவும் வராது, ஷூலேருந்து நல்ல ஸ்மெல் வரும். மழை நேரத்தில் நிறைய கொசு இருக்குங்க. இந்த கொசுவை போக்குறதுக்கு ஒரு அகல் விளக்கு, ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் வேப்பெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வேப்பெண்ணெயில் ஒரு கற்பூரம் நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சோன்னா இதோட ஸ்மெல்லுக்கு கொசு அவ்வளோவா வராது. இது வந்து நான் ஒரு ஈவினிங் 5 மணி போல் ஏற்றிட்டேன்னா நைட் ஒரு 8 மணி வரைக்கும் இருக்கும். நைட்டில் ஏற்ற மாட்டேன் நான், ஏன்னா நம்ம விளக்கு விட்டுட்டு அப்படியே நம்ம தூங்கிடுவோம். அதனால் டேயில் ஈவினிங்கில் ஏற்றிக்கோங்க. டேயில் நம்ம விளக்கேற்றிடலாம். நைட்டில் ஒரு சாதாரண தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் கற்பூரம் போட்டுட்டு நம்ம படுக்கிற பெட் அடியில் வச்சுட்டோன்னா இந்த கற்பூர ஸ்மெல் இருக்கிற வரைக்கும் கொசு நம்ம பக்கமே வராதுங்க. நாங்கள் நிறைய கெமிக்கல் லிக்விட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாதது தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது நான் ஒரு ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மழை நேரத்தில் ஈயோட தொல்லையும் அதிகமாக இருக்குங்க. ஈயோட தொல்லை போகிறதுக்கு ஒரு எலுமிச்சை பழத்தில் இந்த மாதிரி லவங்கம் நம்ம சொருகி வச்சோன்னா அந்த எலுமிச்சை பழத்தோட ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்மெல்லுக்கு ஈ பக்கத்துலேயே வராதுங்க. இது ஒரு 2 நாள் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லோட. மழை நேரத்தில் உப்பு ரொம்ப ஈரமாக இருக்குங்க. பாருங்கள், எங்கள் வீட்டில் சால்ட் எப்படி ஈரமாக இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் அரிசி வச்சு உள்ளே வச்சு சால்ட்டு போட்டு மூடிடுங்க. அந்த அரிசி வந்து உப்பில் இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் ஈர்த்துக்கும், உப்பு ட்ரையாக இருக்குங்க. உப்பு ஈரமாகாமல் இருக்கிறதுக்கு உப்பு டப்பாவை நல்லா டைட்டாக மூடி வைங்க. ஈரக்கை யூஸ் பண்ணாதீங்க. நம்ம சமைச்சு முடித்ததும் உப்பு டப்பா எடுத்து ஈரம் படாத இடத்துல வச்சுருங்க. அப்படி இருந்தால் உப்பு சீக்கிரமாக கரையாது. ஈரம் பட்டாலும் நம்ம ஈரக்கை யூஸ் பண்ணாலும் உப்பு சீக்கிரம் கரைய ஆரம்பிச்சிடும். நம்ம உரலில் பூண்டு தட்டுவோம், அதை அப்படியே விட்டுட்டு படுத்துட்டோன்னா மறுநாள் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும், அதுக்குள்ளே பூச்சியெல்லாம் போக ஆரம்பிச்சிடும்.
அதுக்கு நான் எப்போவுமே இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உரல் நல்லா க்ளீனாக தொடச்சி வச்சுட்டு அதில் ஒரு டிஷ்யூ போட்டுட்டு அதுக்கு மேலே இடிக்கிற உரல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த டம்ளர் கவுத்து வச்சுருங்க. அந்த ஓரம் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பெரிய டம்ளராக போட்டு மூடி வச்சுருங்க. இப்படி பண்ணும்போது மறுநாள் காலையில் எந்த ஸ்மெல்லும் வராது, எந்த பூச்சும் இருக்காது. நம்ம காலையில் எழுந்து டக்குன்னு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த மழை சீசனில் நம்மளால் துணி காய வைக்கவே முடியாதுங்க. அதனால் நம்மளுடைய துணிகளை நம்ம அப்படியே சேர்த்து வச்சுட்டே வருவோம். அதோட ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காஞ்ச பக்கெட்டில் கொஞ்சம் ஒரு டால்கம் பவுடர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளுடைய அழுக்கு துணிங்களை போட்டு வச்சோன்னா துணியும் நல்லா வாசனையாக இருக்கும். துணியிலேருந்து எந்த கெட்ட ஸ்மெல்லும் வராது. மழை நேரத்தில் ஷூவோடு சேர்ந்து சாக்ஸும் நனைஞ்சிருங்க. இந்த சாக்ஸை நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் போட்டு விட்டுட்டோன்னா அதுலேருந்து வர சூடான காற்றுக்கு சாக்ஸ் நல்லா காஞ்சிருங்க. சாக்ஸ் நல்லா காஞ்சதுக்கப்புறம் லேசாக அயர்ன் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து எந்த ஸ்மெல்லும் வராது. மறுநாள் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மழை நேரத்தில் செவரெல்லாம் ஈரம் பிடிச்சி ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். அதுக்கு நம்ம அந்த ஸ்மெல் வர ரூம்லலாம் இந்த மாதிரி சென்டட் கேண்டில்ஸ் ஏற்றி வச்சோன்னா இதோட வாசனைக்கு ரூமில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மழை நேரத்தில் ஈரக்காற்று அதிகமாக இருக்கிறதுனால பசங்க சாப்பிட்டுட்டு சரியாக மூடாமல் வச்சுட்டு போயிட்டாங்கன்னா நட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நமத்து பண்ண மாதிரி ஆகிடுங்க. இந்த டிப்பை நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். முந்திரி, பாதாம், பிஸ்கட் எல்லாத்துலேயுமே பண்ணலாங்க. நட்ஸ் கூட கொஞ்சம் அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டோன்னா அந்த அரிசி அது உள்ளே இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் இழுத்துக்கும். நமக்கு ட்ரையாகவே இருக்கும் நட்ஸு சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது தாங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.